ஸோ இது நம்ம பேசிக்லேருந்தே கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி பார்ப்போம். இது இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்றது பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். சரியா? இந்திய அரசியலமைப்பு ஒரு ஃபெடரல் கூட்டாட்சி. 1937 என்ன கோர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க? ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ கூட்டாட்சின்றது கரெக்ட் தானே? இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல இரட்டை குடியுரிமையை கொண்டுள்ளது. சரியா? இது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அமெரிக்காவில் டியூவல்ன்றது கரெக்ட். பட் இந்தியாவில் இருக்கிறது ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப். ஏன்னா அமெரிக்காவில் ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப். ஸோ அதனால் இது தப்பு. அப்போ அதில் கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. சரி, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா பேசிக்கில் அது மாதிரி சிட்டிசன்ஷிப் அப்படின்ற பாயிண்ட் இருக்குள்ள அங்கே பார்ப்போம். இதை நம்ம நார்மலாக எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம கிளாஸில் சேலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஒரு கிளாஸ். அந்த சேலியன் ஃபியூச்சர்ஸ்லேயே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். குடியுரிமை அதில் சொல்லியிருப்பேன். சேலியன் ஃபியூச்சரில் பாருங்கள், ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை, அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா சேலியன் ஃபியூச்சர்லேயே பார்த்துருப்போம். கூட்டாட்சி அப்படிங்கிறதையுமே இப்போ கூட பார்த்தோம். கூட்டாட்சி தத்துவம் 1935 கொண்டு வந்திருப்பாங்க. கூட்டாட்சி அப்படிங்கிறத எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி கனடா. அது மாதிரி பொதுப்பட்டியல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா.